ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின்ஸ். வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்றது நாள விபாதம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து எப்படி வருது, அது எதனால் வருது, அதற்கான காரணங்கள் என்னென்ன, அது எந்த ஏஜ் குரூப்க்கெல்லாம் வரும், ஆண்களுக்கு நிறையா வருமா பெண்களுக்கு நிறையா வருமா, அப்படி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளோட மருத்துவத்தில் என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். வெரிகோஸ் வெயின்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம காலில் இருக்க ரத்த நாளங்களில் வந்து ரத்தம் வந்து தேங்கி நிற்கிறது, அதாவது டிஃப்யூஷன் ஆகி அதே இடத்துல நிற்கிறதுனால வர்றது தான் வெரிகோஸ் வெயின்ஸ். அதாவது நம்மளோட காலில் ஸ்பெசிஃபிக்காக வந்து காஃப் மசில்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டரிஸ் வெயின்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஆர்டரி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இதயத்துக்கு வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துகிட்டு போகும், அதே மாதிரி வெயின்ஸ் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துகிட்டு போகும். இந்த மாதிரி சுழற்சி முறையில் தான் நம்ம உடம்புல வந்து எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜனேட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் போய் பியூரிஃபிகேஷன் ஆகி ஹார்ட்க்கு வந்து பம்ப் பண்ணுது. இந்த நடைமுறையில் பார்க்கும்போது இந்த காஃப் மசில் அப்படின்றது வந்து நம்மளோட செகண்ட் ஹார்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ரத்த தேக்கம் இருக்குது, அதுவும் வந்து நாட்பட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை தான் வந்து நம்ம வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நேரம் நின்றுட்டே வேலை செய்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிராஃபிக் போலீஸ்க்கு வரலாம், அடுத்து வந்து வாட்ச்மேன் செக்யூரிட்டிஸ் இவங்களுக்கு வரலாம், அடுத்து வந்து டீச்சர்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வரலாம். அதிகப்படியாக அவங்களோட டைமிங் மீறி நின்றுட்டே இருக்கிறது, நாள் ஃபுல்லாக நின்றுட்டே இருக்கிறது, ஸ்பெசிஃபிக்காக வந்து சலூனில் இருக்கிறவங்க, பியூட்டிஷியன்ஸ், இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒர்க் நேச்சர்னால இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வரலாம். அடுத்து மெயினாக வந்து குடும்ப தலைவிகள் காலையில் எழுந்தவுடனே ஒரு 3 ஹவர்ஸாக நின்று சமைக்கிறது, மறுபடியும் மதியமும் சமைக்கிறது, அதே மாதிரி நைட்டும் இந்த மாதிரி கண்டினியூஸாக நின்றுட்டே ஒரே இடத்துல கிச்சனுக்குள்ளே நிற்கிறதுனால குடும்ப தலைவிகளுக்கு மெயினாக வருது. அடுத்து வந்துட்டு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜிங்கில் இப்போ எப்படி வந்து நமக்கு ஏஜ் ஆக நம்மளோட தோள்கள் வந்து சுருங்குது, அதே மாதிரி வந்து நமக்கு முடி கொட்டுறது, இந்த மாதிரி இருக்கிறது மாதிரி நம்மளோட ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸில் இருக்க வால்வ்ஸ் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளர்வடையும். இல்லைன்னா வந்துட்டு அதில் வந்து ஒரு சின்ன தளர்ச்சி இருக்கிறதுனால நம்மளோட பிளட்டோட பம்பிங் வந்து கரெக்டாக இல்லாததுனாலையும் இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வரும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த பேஷண்ட்டு. இது வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து நிறைய வருதுன்னு சொல்லிட்டு புள்ளி விவரங்கள் சொல்லுது. அவுட் ஆஃப் ஒரு 40 பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 7 to 8 மெம்பர்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து வெரிகோஸ் வெயின்ஸ்னால் அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ வந்துட்டு அதிகப்படியான நின்றுட்டே நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இது பண்ணாமல் தயங்காமல் அப்பப்போ எழுந்திரிச்சு நடந்துட்டு போகிறது, இல்லை உட்காந்தே இருக்கிற டாக்டர்ஸ்க்கு கூட வந்து இது வரலாம். உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுறது, அதாவது சிட்டிங் பொசிஷனில் ஒரே பொசிஷனில் காலை தொங்க போட்டே உட்காந்துருக்கிறது. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட காலை வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்டூல் வச்சு உயர்த்தி வைக்கலாம், இல்லை படுக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில்லோ வச்சு காலை உயர்த்தி படுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து வராமல் இருக்கும். அடுத்து இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். நிறைய பேர் பேஷண்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலில் வந்து பச்சை நரம்பு தெரியுது டாக்டர், நரம்பு வந்து புடைப்பாக இருக்குது, லைக் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பைடர் வெயின் மாதிரி இருக்குது, சம்டைம்ஸ் வந்து அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக போகிற பாம்பு மாதிரி கூட இருக்கும். இந்த மாதிரி பெக்குலியரான ரீசன்ஸ் தான் வந்து வெரிகோஸ் வெயின்ஸுக்கு சொல்லுவாங்க. நார்மலாக இருக்க கால்வெளியிலேருந்து இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். காலில் நரம்பு வந்து சுருண்டுருக்கு, அதனால் வந்து எனக்கு கால் வலி ஏற்படுது டாக்டர், அதிக நேரம் நின்னோம் அப்படின்னா சடனாக வந்து அந்த இடத்துல ஒரு வீக்கம் கொடுக்குது, பட் ரெஸ்ட் எடுத்தால் வந்து எனக்கு அந்த வீக்கம் சரியாயிருது, நைட்டு வந்துட்டு எனக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா கால் வந்து நல்ல கிராம்ஸ் மாதிரி பிடிச்சி இழுக்குது, இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மருத்துவரை பார்க்குறது வந்து நல்லது. வெரிகோஸ் வெயின்ஸை வந்து நம்ம வந்து நிறைய ஸ்டேஜஸாக வந்து பிரிக்கலாம். அதாவது இனிஷியல் ஸ்டேஜ், அடுத்து வந்து செகண்ட் ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த்து ஸ்டேஜ் அண்ட் அப் டு 6 ஸ்டேஜஸ் வரைக்கும் இதில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. இனிஷியலாக வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு பெயின் மாதிரி இருக்கும். அடுத்து வந்துட்டு அதில் வந்து ஒரு ஸ்பைடர் வெயின்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி நரம்பு வந்து நல்லாவே சுரண்டு அது வந்து புடைச்சிட்டு தெரிகிற மாதிரி இருக்கும். அடுத்து நாளடைவில் பார்க்கும்போது காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு சின்ன எடிமா மாதிரி இருக்கும், அதில் வந்து ஒரு வீக்கம் இருக்கலாம். அந்த நரம்பு சுல்றது வந்து அதிகமாகி அதில் வந்து ஒரு வீக்கமும் தெரியுது அப்படின்னா தட் இஸ் வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜ். அடுத்து வந்துட்டு டெஃப்யூஷன் ஆகி ரத்தம் வந்து அந்த இடத்துல தேங்கி நிற்கிறது, இது வந்து தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th ஸ்டேஜ் அண்ட் 5th ஸ்டேஜில் வந்து அந்த ஸ்கின்னே வந்து நல்லா
வந்து டிஸ்கலரேஷன் ஆகி அந்த கருமை நிறமாகவே அந்த ஃபுல்லாகவே என்டையராகவே ஆயிரும். அதே மாதிரி கணுக்கால்லையும் வந்துட்டு கருமை நிறம் வந்து வரும். இந்த மாதிரி உங்களோட கால்களில் வந்து அறிகுறி தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமிங்கில் வந்து நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் டாக்டரை போய் பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு டீப் வெயின் த்ராம்போசிஸ் வர்றது கூட நிறையாவே வாய்ப்பு இருக்குது. டாப்லர் ஸ்கேன் வந்து அதனால் கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்டிகேஷன்ஸில் எடுத்து பார்க்கணும். அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த 5th and 6th ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து அந்த இடத்துல அல்சர் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து நாளடைவில் நல்லாவே புடைச்சு அதில் வந்துட்டு சின்ன சின்ன ஆறாத புண்களாக வரும். அதுக்கப்புறம் அதில் வந்து அரிப்பு வந்து அந்த ஸ்கின்னே நல்லாவே திக்கன் ஆயிரும். இந்த மாதிரி அதுக்கு அடுத்து அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது குழிப்புண்ணாக ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்து செப்டிக் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆரம்ப கட்டத்திலே வந்து நமக்கு வெரிகோஸ் அல்சர் வருது அப்படின்னா நம்ம மருத்துவரை பார்த்து அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி ஸ்டேஜஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து ஒன் ஆஃப் த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் டிஸார்டர் தான். இதை நம்மளோட லைஃப் ஸ்டைலில் எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருந்து கொஞ்சம் மாறி அவங்க தினசரி வந்து காலை மாலை வந்து ஒரு சின்ன வாக்கிங் போகலாம். அடுத்து வந்துட்டு மெயினாக நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டைனிங் டேபிள்லே 3 வேளையும் உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வேளையாச்சும் அவங்க நல்லா தரையில் சம்பளம் போட்டு உட்காந்து சாப்பிட்டாங்க அப்படின்னாலே அந்த நரம்பு சுருள்றதுன்றது வந்து வரவே வராது. இது வந்து ஒரு முக்கியமான ரீசன். அடுத்து வந்துட்டு டாய்லெட்டு நிறைய பேர் வீட்டில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. ஸ்குவாட்டிங் பொசிஷனில் இருக்க நம்மளோட இந்தியன் டாய்லெட் தான் வந்து இதுக்கு வந்து பெஸ்ட்டு. அந்த மாதிரி உட்காரும்போது நம்மளோட ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கும். நம்மளோட காஃப் மசில்ஸ்க்கு பெஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிங் போகிறது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் அவங்க வந்து சைக்கிளிங் பண்ணுவாங்க, இல்லை ஜாகிங் பண்ணுவாங்க, இல்லை ஸ்விம்மிங் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்டிவான எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன வயசில் இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து அதை விட்டுருந்துருக்கலாம். ஸோ வந்து ஒரு 35 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து வராமல் இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக குடும்ப பெண்களுக்கு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது இல்லை ஒரே இடத்துல நின்றுட்டே இருக்கிறத தவிர்த்து அப்பப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த ஸ்பைடர் வெயின்ஸ் வந்து வராமல் இருக்கும். அடுத்து வந்து கீழே உட்காரும் போது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்டூல் வச்சு காலை உயர்த்தி உட்காரலாம். அப்போ வந்து அந்த காலில் இருக்க ரத்த சீரோட்டம் வந்து சீராக இருக்கும். சித்த மருத்துவ அடிப்படையில் வந்துட்டு இந்த வந்து நாள விபாதத்தை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாத அடிப்படையிலையோ பித்த அடிப்படையிலையோ கப அடிப்படையிலையோ பார்க்கும்போது, இப்போ கபத்தில் இருக்குது அப்படின்னா கப அடிப்படையில் வந்து ஒரு நாள விபாதம் வருது, ஒரு வெரிகோஸ் வெயின்ஸ் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு லேசான வலி அண்டு வீக்கம் வந்து இருக்கும். பித்தத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தோலில் வந்து ஒரு எரிச்சல் அரிப்பு இருக்கும். அடுத்து வந்துட்டு லேசான புண்கள் இருக்கும். இப்போ வந்து வாதம் ப்ளஸ் பித்தத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு இந்த கால்களில் வந்து வலியும் ப்ளஸ் வந்துட்டு குழிப்புண்களும் ஆறாத புண்களும் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ எந்த அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வந்து புண்கள் வருது இல்லை வெரிகோஸ் வெயின்ஸ் வருது அப்படின்றத பார்த்து நம்ம நாடி நடைய பார்த்துட்டு அவங்களுக்கு தகுந்த மெடிசின் கொடுக்கும்போது வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து சீக்கிரமாகவே சரியாயிடும். இந்த வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு வந்துட்டு நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து கால் நரம்பு வந்து நல்லாவே புடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு வீட்டிலே பண்ணுற மாதிரி ஒரு எளிமையான பற்று வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, வீட்டில் இருக்கக்கூடிய மரமஞ்சள் பவுடரை வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதில் வந்து ப்ளஸ் வந்து கற்றாழை அந்த ஜெல் மாதிரி இருக்கும்ல, கற்றாழை இலையை எடுத்துட்டிங்கன்னா அது உள்ள வந்து ஒரு ஜெல்லி லேயர் இருக்கும். அதை ஒரு சில பீசஸ் எடுத்துட்டு முட்டையோட வெள்ளைக்கரு அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்சிங் பண்ணி காலில் வந்து நீங்கள் பற்று மாதிரி போட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து நல்லாவே மறைஞ்சு ரத்த ஓட்டம் சீராகும். அடுத்து வந்துட்டு நீங்கள் திராட்சை இருக்குல்ல, கிரேப்ஸு சாப்பிடுவீங்கள்ல, அந்த கிரேப்ஸோட சீட்ஸை வந்து வரக்கூடிய வெப்ப காலங்களில் வந்து வெயில் காலங்களில் வந்து நல்லா உலர்த்தி ட்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து தண்ணியில் குழச்சிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்க இடத்துல வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக பற்று மாதிரி போட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வெரிகோஸ் வெயின்ஸ் இருந்த அடையாளமே தெரியாமல் மறைஞ்சிரும். நம்மளோட உணவு முறைகளில் வந்து நம்ம என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வந்துட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணக்கூடிய உணவுகளாகிய இஞ்சி,
மஞ்சள், இதை வந்து நம்ம அன்றாட உணவுகளில் எடுத்துக்கணும். அதே மாதிரி பயோஃப்ளேவினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வேதிப்பொருள்கள் இருக்கிற கிரேப்ஸ், செர்ரி போன்ற பழங்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வாதத்தை வந்து குறைக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். வாதம் வந்து பூமிக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகளில் வந்து நிறையா இருக்குது. உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, இதில் வந்து நிறையா இருக்குது. ஸோ பூமிக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகளை எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்துட்டு நமக்கு வாதம் வந்து உடம்புல கூடிரும். ஸோ வந்து இந்த வாதத்தை குறைக்கிற மாதிரியான இதை எடுத்துட்டு மெடிசின்ஸை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெரிகோஸ் வெயின்ஸ் அல்சரை ட்ரீட் பண்ணும்போது கண்டிப்பாகவே வெரிகோஸ் வெயின்ஸ் அல்சர் வந்து குணமாயிடும். வெரிகோஸ் வெயின்ஸ்னால் என்ன, அதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும், அது யார் யாருக்கு வரும், அதில் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் என்ன மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணுன்றதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இதே போன்று இன்னொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் 2ஆம் வாரம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 11ஆம் தேதி புதன்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை தஞ்சாவூரிலும், 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கும்பகோணத்திலும், 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை சிதம்பரத்திலும், 14ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634, 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vajicare, his wellness for her happiness.